Hello friends, welcome to Civil Basics. இந்த வீடியோல நாம வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் காஸ்ட் வந்து பாயிண்ட் ரேட்டுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து எலக்ட்ரிக்கல் வர்க் வந்து பாயிண்ட் ரேட்ல எவ்வளவு வந்து வாங்கிருக்காங்கன்னு பார்த்தறலாம். லைட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட்க்கு வந்து 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஃபேன் பாயிண்ட் வந்து 180 ல இருந்து 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. டூ வே பாயிண்ட் வந்து 250 ல இருந்து 280 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு பாயிண்ட்க்கு. கேட் லைட் பாயிண்ட் வந்து 300 ல இருந்து 350 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 15 ஆம்ஸ் அல்லது 16 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் வந்து ஃபிட் பண்ண போறோம் அப்படிங்கறப்ப 250 ல இருந்து 280 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஏசி சர்க்யூட் வந்து வித் பாயிண்டோட 1200 ல இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. சர்க்யூட் பாயிண்ட் MCP அப்படிங்கறப்ப 320 ல இருந்து 350 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. UPS சர்க்யூட் பாயிண்ட்க்கு வந்து 1800 ல இருந்து 2000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிவி பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்க்கு வந்து 180 ல இருந்து 200 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. போன் பாயிண்ட் 180 ல இருந்து 200 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. டிபி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 3 பேஸா இருந்தா 1500 ல இருந்து 1800 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. டிபி பாக்ஸ் வந்து சிங்கிள் பேஸா இருக்குது அப்படிங்கறப்ப 1000 ல இருந்து 1300 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஹோம் தியேட்டர் லைன் எடுக்கறா அப்படிங்கறப்ப 1500 ல இருந்து 1800 வரைக்கும் ஒரு பாயிண்ட்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஹீட்டர் பாயிண்ட் வந்து வைக்கிறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 500 ல இருந்து 700 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாயிண்ட்க்கு மட்டும் ஆகக்கூடிய செலவுகள். இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபிட் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பார்த்தறலாம். ஃபேன் வந்து ஃபிட் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபேனுக்கு வந்து 180 ல இருந்து 200 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. டியூப் லைட் வந்து ஃபிட் பண்றதுக்கு 100 ல இருந்து 130 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. லைட் வித் ஹோல்டரோட ஃபிட் பண்றதுக்கு வந்து 100 ரூபாயில இருந்து 130 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஃபிட் பண்றதுக்கு மட்டும் 200 ல இருந்து 230 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. அடுத்து பெல் ஃபிட் பண்ற அப்படிங்கறப்ப 300 ல இருந்து 330 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. கேட் லைட் ஃபிட் பண்ணும்போது 200 ல இருந்து 230 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. நைட் லேம்புக்கு 100 ல இருந்து 120 வரைக்கும் ஒரு பாயிண்ட்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஹீட்டர் வந்து ஃபிட் பண்றதுக்கு 500 ல இருந்து 700 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ லைட் ஸ்மால் லைட்டா இருக்குது அப்படிங்கறப்ப 400 ல இருந்து 600 வரைக்கும் ஒரு லைட்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ லைட் வந்து ஒரு பெரிய லைட்டா இருக்குது அப்படிங்கறப்ப 1800 ல இருந்து 2000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. DTS வயரிங்கா இருந்தா 1500 ல இருந்து 1700 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸ்பாட் லைட் மினியா இருந்தா 80 ரூபாயில இருந்து 100 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. பெரிய ஸ்பாட் லைட்டுக்கு 150 ல இருந்து 180 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. பால்கட் லைட்டுக்கு 200 ல இருந்து 230 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஏர்லைன் அப் டு 1 பாக்ஸ் வரைக்கும் 50 ல இருந்து 80 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. எர்த் பைப் பாடி லைன் கொடுக்கறதுக்கு வந்து 1000 ல இருந்து 1200 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிளம்பிங் ஒர்க் பார்த்தறலாம். பிளம்பிங் ஒர்க்ல வந்து அரேஞ்ச் பைப்ல இருந்து 1.5 இன்ச் பைப் வரைக்கும் UPVC, PVC, CPVC இதில் எது யூஸ் பண்ணாலும் ரன்னிங் ஃபீட்டுக்கு அதாவது ஒரு அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. இதே நம்ம வந்து 2 இன்ச்ல இருந்து 4 இன்ச் பைப் யூஸ் பண்றோம், அதே CPVC இருந்தாலும் சரி, UPVC இருந்தாலும் சரி, PVC இருந்தாலும் சரி 25 ல இருந்து 50 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. வாஷ் பேசினுக்கு பார்த்தீங்கன்னா 500 ல இருந்து 700 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்தியன் வாட்டர் க்ளோசெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 500 ல இருந்து 700 வரைக்கும், வால் மிக்சர் அல்லது டிவைடரா இருந்ததுன்னா 800 ல இருந்து 1000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. வெஸ்டர்ன் பேசிங் ஃபிட் பண்றதுக்கு கன்சீல்டா இருந்தா வால்லே வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கன்சீல்டா இருந்ததுன்னா 3000 ல இருந்து 3200 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இதே வந்து வால் மவுண்டா இருக்குது, ஓபன் டேங்க் டைப்ல கொடுக்குறோம் அப்படிங்கறப்ப 1500 ல இருந்து 1800 வரைக்கும் ஃபிட் பண்றதுக்கு மட்டும் சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் 3-in-1 ஷவரா இருந்ததுன்னா 150 ல இருந்து 180 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. டேப் வந்து ஃபிட் பண்றதுக்கு ஒரு பைப் மட்டும் ஃபிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஹெல்த் ஃபேசட்டா இருந்தா 100 ரூபாயில இருந்து 120 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. போர் மோட்டார் ஃபிட் பண்றதுக்கு 3000 ல இருந்து 3500 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. போர்வெல் கம்ப்ரஸர் டைப்பா இருந்ததுன்னா ஃபிட் பண்றதுக்கு 2000 ல இருந்து 2300 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. பிரஷர் பம்ப் மோட்டார் ஃபிட் பண்ற கீழ இருக்கிற தொட்டியில இருந்து மேல இருக்கிற தொட்டிக்கு வந்து அனுப்புறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா 1500 ல இருந்து 1800 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. வாட்டர் டேங்க் 700 ல இருந்து 900 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் ரெண்டுக்குமே வந்து சேர்ந்து 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்றோம் அப்படிங்கறப்ப 50000 ல இருந்து 60000 வரைக்கும் வந்து லேபருக்கு மட்டும் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மட்டும் செலவாகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதாவது லேபரோட அவைலபிலிட்டி அதே மாதிரி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த அமௌண்ட்டை விட சில இடங்களில் குறைச்சி பண்ணுவாங்க, சில இடங்களில் வந்து கூட்டி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.